மும்பையில் புதன்கிழமை காலையில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை மீண்டும் தொடங்கியது. இதனால் மத்திய மற்றும் மேற்கு ரயில்வே வழித்தடங்களில் லோக்கல் ரயில்கள் 25 முதல் 30 நிமிடங்கள் வரை தாமதமாக இயக்கப்பட்டதால் அலுவலகம் செல்வோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். குஜராத் மற்றும் புனே செல்லும் தூரத்து ரயில்களும் நிலச்சரிவு மற்றும் தண்டவாளங்களில் நீர் தேங்கியதால் பாதிப்படைந்துள்ளன. இருப்பினும் மெட்ரோ மற்றும் பொது பேருந்து சேவைகள் வழக்கம்போல் இயங்கின. ஆனால் மழை காரணமாக சாலைகளில் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்ததால் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. இதற்கிடையில் மும்பைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான துளசி ஏரி கனமழையால் நிரம்பி வழிவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நகரில் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இமாச்சல பிரதேசம் ஷில் கிராமத்தில் உள்ள தண்டு அருவியில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தட்பவெப்பநிலை சாதாரணமாக தெரிந்தாலும் மலைப்பகுதிகளில் இயற்கை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என்பதால் மலை ஆறுகளுக்கு அருகே மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்ட கிராமங்களின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் கிருஷ்ணா மற்றும் தூத்கங்கா ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடி விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளன. மலைநாடு மாவட்டங்களில் நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் உடுப்பி மற்றும் உத்தர கன்னடா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும், தட்சிண கன்னடா, சிக்மங்களூர் உட்பட பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 7532 கன அடியாக உயர்ந்து நீர்மட்டம் 83.64 அடியை எட்டியுள்ளது. இதேபோல கபினி அணைக்கான நீர்வரத்து 10,757 கன அடியாக அதிகரித்து நீர்மட்டம் 61.64 அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் ஹேமாவதி அணைக்கு 16,593 கன அடியாகவும் ஹாரங்கி அணைக்கு 2,090 கன அடியாகவும் நீர்வரத்து பல மடங்கு அதிகரித்திருப்பதால் அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் முழுவீச்சில் களைகட்டியுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழையால் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து முக்கிய அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதனால் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து அருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்காக காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஜூலை முதல் வாரத்தில் பெய்த பலத்த மழையால் நாட்டின் பருவமழை பற்றாக்குறை 12% குறைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்னினோ தாக்கம் இருந்தாலும் அது எப்போதும் பருவமழை குறைவுக்கு வழிவகுக்காது என்று பிரதமரின் முதன்மை செயலாளர் PK மிஸ்ரா தலைமையிலான உயர்மட்ட கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தற்போதைய சூழல் சீராக உள்ள போதிலும் மாநில அரசுகளுடன் இணைந்து குடிநீர், தீவனம், உர இருப்பு மற்றும் பயிர் சாகுபடி நிலவரங்களை மத்திய அமைச்சகங்கள் தொடர்ந்து கண்காணிக்குமாறும் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.